தற்போது ராமநாதபுரத்தில் பொங்கல் தொகுப்பில் வழங்கப்பட்ட பரிசு பொருளில் சேலை வழங்கப்படாததால் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அண்மை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ராமநாதபுரத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பில் சேலை வழங்கப்படாததால் ரேஷன் கடை ஊழியர்களோடு பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல நியாய விலைக் கடைகளில் சேலை வழங்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பொங்கல் தொகுப்பில் சேலை வழங்காமல் ஏமாற்றும் செயல் பெண்களை எரிச்சலடைய செய்திருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரகு ராமநாதபுரத்தில் இருந்து. வணக்கம் ரகு. கிட்டத்தட்ட 4 நாட்களாகவே பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் என்றிலிருந்து இந்த பெண்களுக்கு சேலை வழங்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது ரகு. கண்டிப்பா சொல்லியா, தமிழக அரசின் சார்பில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு, வேட்டி சேலை 3000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. தமிழக முதலமைச்சரும் மிக ஆர்ப்பாட்டமாக இந்த திட்டத்தை துவக்கி வைத்தார். ஆனால் முதல் நாளில் இந்த பொருட்கள் அனைத்தும் ரேஷன் கார்டுகளுக்கு வழங்கப்பட்ட நிலையில் இன்று ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள 3வது வார்டு ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் போது சேலை வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் நியாய விலைக்கடை பணியாளர்களோடு தகராறில் ஈடுபட்டனர். அந்த நியாய விலைக்கடை பணியாளர்களோடு வாக்குவாதமும் ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. இது குறித்து விசாரித்த போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பல பகுதிகளிலும் உள்ள நியாய விலைக்கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் போது சேலை வழங்காமல் இருப்பதாகவும், அது குறித்து கேட்டதற்கு சேலை குறைவாகத்தான் வந்திருக்கிறது என்ற நியாய விலைக்கடை பணியாளர்கள் சொல்வதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். முதலமைச்சர் அறிவித்தபடி வேட்டி சேலை மற்றும் பொங்கல் பொருட்கள் வழங்காமல் இது போல ஏமாற்றும் விதத்தில் நடந்து கொண்டிருப்பது பெண்களை எரிச்சலடைய செய்திருக்கிறது. சூர்யா, பொங்கல் தொகுப்பில் சேலை வழங்கப்படாததால் பெண்கள் ரேஷன் கடை ஊழியர்களோடு வாக்குவாதம் குறித்த அண்மை தகவல்களுக்கு நன்றி ரகு. எட்டி பார்த்து சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, அப்பதான் வா நான் பார்த்து சொல்றேன் அப்படின்ட்டு. இங்க காசு கிடையாது, எதுவுமே எனக்கு எல்லாமே 5 ஜாமான் வாங்க மாட்டேன். 5 ஜாமான் கொடுத்தாதான் வாங்குறேன். வாங்குறேன் கூட இந்த வெஸ்டின் கொடுத்துரு. அவசியம் வாங்காத. ஒரு ஆள் 3000 முக்கியம்னா உங்க